ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக முகத்துக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கறது இல்லைன்னா உடனடியாக ஒரு க்ளோ கொடுக்குற ஃபேஷியல் பேக் தான் போட போகிறோம். எப்போவுமே நம்ம வீடியோவில் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் ஒரு ஃபேஸ் பேக்கோ ஹேர் பேக் என்ன வேணால் போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு உளுத்தம்பருப்பு, இட்லிக்கு ஊற வச்ச உளுத்தம்பருப்பில் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து சேர்த்து அரைச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு அதுக்கப்புறம் முகத்தை வாஷ் பண்ணிட்டு காமிக்க போகிறேன். முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்னிங்காக க்ளோவாக இருந்துச்சுன்னு. இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும். அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி நான் எடுத்துட்டேன். அதை இப்போ என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இருக்கிற என்னோட ஃபேஸுக்கும் இதை நான் போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்னிங்காக ஒரு ஒயிட்னிங் காமிக்குதுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ½ அன் அவர் தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் போட்டால் கூட போதும், உங்களுக்கு ஃபேஸுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட்டாக இது இருக்கும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுங்க. இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாரத்தில் 3 நாள் போட்டால் இது போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற கருமையும் சீக்கிரமாகவே சரியாயிடும். வாரத்தில் 3 தடவை கண்டிப்பாக இட்லிக்கு ஊற வச்சு நம்ம அரைப்போம். அதுலேருந்து கொஞ்சமாக நமக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல், எப்போவுமே நம்ம வீடியோவில் அதுதான் நம்ம சொல்கிறது, எப்போவுமே நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய காசும் செலவு பண்ண வேண்டாம். இட்லிக்கு ஊற வச்ச உளுத்தம் பருப்புலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து அரைச்சி அது கூட தக்காளி, உளுத்தம் பருப்பும் தக்காளியும் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நம்ம ஃபேஸ் பேக்காக இதை போட்டோம்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல்லைக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷேர் கொடுங்க. கூடவே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் இப்போ நான் போட்டு முடிக்க போகிறேன். எப்பவும் போல் காது, கழுத்து, மீதி இருந்தால் உங்கள் கை, கால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி விடுங்க. கண்டிப்பாக கை காலும் ரொம்ப, அதுதான் எங்களுக்கு இப்போது சன் டேன் ஆகிறது அதிகம். கால், கை இந்த இடங்கள்லாம் டேன் அதிகமாகும். எனக்கும் டேன் ஆகிறது அதிகம். அதனால தான் கைக்கு காலுக்கு நம்ம நல்லா போட்டோம்னா அங்கேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் முடியெல்லாம் தூக்கி கொண்ட போடல, அப்படியே போட்டுட்ருக்கேன். நீங்கள் இதை போடும்போது முடியை தூக்கி கொண்ட போட்டிங்கன்னா முடியிலெல்லாம் இந்த மாவு நமக்கு படாது. எந்த செலவுமே இல்லாமல் வீட்டில் இட்லிக்கு ஊற போடும்போது கண்டிப்பாக இட்லி தோசைக்கு நம்ம ஊற போட்டு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உளுந்து அரைக்கும்போது அரைச்சிட்டு அழுவோம் இல்லையா, அந்த கை அந்த வெள்ளையாக உடனே உங்களுக்கு மாறி இருக்கும். அதுதாங்க இது. உளுத்தம் பருப்பு மாதிரி நல்ல ஒயிட்னிங் கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் உளுத்தம் பருப்பு நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டோம்னா. அதைத்தான் இப்போது தக்காளியும் சேர்த்து நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பராக முன்னாடி இருந்த என்னோட ஃபேஸ் கலருக்கும் இதை போட்டு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற என்னோடய ஃபேஸ் கலரும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இம்மீடியட் ரிசல்ட்டு, எந்த செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லை, டைம் வேஸ்ட்டும் இல்லை. இட்லிக்கு அரைக்கும் போதே நம்ம இதை ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இட்லிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறம் என் நெத்தியில் சுருக்கமாக ஒரு மாதிரி தோல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் இந்த உளுத்தம் பருப்பு நாங்கள் போடுறோம். ஏன்னா 35 வயசுக்கு மேலேயே எல்லாருக்குமே தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். தோல்லாம் டல்லாக ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். அந்த தோல்லாம் தொங்காமல் நல்லா இழுத்து பிடிச்சி டைட்னிங் கொடுக்கறதுக்கு இது உளுத்தம்பருப்பு ஃபேஷியல் பேக் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஏஜில் நம்ம இதெல்லாம் போட்டோம்னா நம்ம ஃபேஸுமே
இளமையாகவே தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இது நான் ரொம்ப காய வச்சுட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா டைட்னிங் கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு. இப்போ பாருங்கள் நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி ஒயிட்னிங்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.